இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் டெக்னாலஜி. அப்போ அட்வென்ட்னா வருகை, வருகைன்னா இப்போ இப்போ ஸ்கூல் திறங்குறோம், அப்போ வர்றோம்ல, அது மாதிரி வருகை. இது வந்து இதுக்கு முந்திரி இல்லை ரைட்டா. வருகை எதனோட வருகை? ஆஃப் த பிரிண்டிங் டெக்னாலஜி. டெக்னாலஜின்னு தொழில்நுட்பம்னு அர்த்தம். பிரிண்டிங்னா அச்சிடும் தொழில்நுட்பம். அச்சிடும் தொழில்நுட்பத்தின் வருகை அச்சிடும் தொழில்நுட்பத்தின் வருகை. இதை நீ இப்படி எவ்வளோ சொல்லிக்கலாம், அச்சிடும் தொழில்நுட்பத்தின் வருகைன்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. தமிழ் வாஸ் த ஃபஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன்டு பிரிண்ட். அப்படின்னா தமிழ் முதல் லாங்குவேஜ்னு மொழி. வாஸ் த ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லாங்குவேஜ். அப்படின்னா யூரோப்பிய மொழிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு தமிழ் மட்டும் மொழி. நான் யூரோப்பியன் லாங்குவேஜ்னால் யூரோப்பிய மொழிகள் அல்லாத தமிழ் மொழி. நல்லா காட்டுக்குவாங்க. நான் யூரோப்பியன் லாங்குவேஜ்னால் யூரோப்பிய மொழிகள் அல்லாத, அது யூரோப்பியன் மொழி இல்லை தமிழ் மொழி இல்லையா. அப்போ இந்த தமிழ் மொழி இருந்தன இந்த ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் மொழியாக இருந்தது. அது எப்படி இதில் இருந்தது? தட் வென்ட் இன்டு பிரிண்ட். பிரிண்ட்னா அச்சிடும் ரைட்டா, அச்சு ரைட்டா. அதாவது யூரோப்பிய மொழிகள் இல்லாமல் தமிழ் மொழி தான் பிரிண்ட் ஆனதுன்றான். தட் வென்ட் இன்டு பிரிண்ட் அப்படின்னா அது சென்றது. இது தமிழ் மொழி சென்றது. தட் வென்ட் இன்டு பிரிண்ட் அப்படின்னா அச்சகத்தில் சென்றது. அப்படின்னா தமிழ் மொழி, இங்கிலீஷ் மொழி முதல்ல பிரிண்ட் ஆகிட்டு இந்த மிஷினில் ரைட்டா. இப்போ தமிழ் மொழி தான் யூரோப்பிய மொழி இல்லாமல் வேறு மொழிகளில் தமிழ் மொழி தான் மொழி. இதில் பிரிண்ட் ஆனதில் தமிழ் மொழியில் தான் புக்கு பிரிண்ட் ஆச்சு. யூரோப்பியன் மொழிகள் ஆச்சு. அதுபோல் இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் பிரிண்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஆனது தமிழ் மொழி தான் அப்படின்றான். இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் பிரிண்ட் ஆகலை. ப்ரெஸ்ஸில் போய் யூரோப்பியன் மொழிகள் ஆகிட்டு இருந்துச்சு. இது தமிழ் மொழி முதல்ல பிரிண்ட் ஆனதுன்றான். தமிழ் த ஃபஸ்ட்டு மொழி. நான் யூரோப்பியன் அல்லாத ஒரு முதல் மொழி. தட் வென்ட் இன்டு பிரிண்ட் அப்படின்னா பிரிண்ட் ஆனதில், மிஷினில் போய் தமிழ் மொழி பிரிண்ட் ஆனதில் மொழி அப்படின்றான். அஸ் இயர்லி இன் 1578 அப்படின்னா அஸ் இயர்லின்னா அந்த காலத்தில் அஸ் இயர்லி 1578 ஆரம்ப காலத்தில் 1578 ஆரம்ப காலத்தில் தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் தமிழ் புத்தகம், தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் எப்போ 1578 ஆரம்ப காலத்தில், அதோட ஆரம்பத்தில் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா. அது விநியோகிக்கப்பட்டது, அதாவது விநியோகிக்கப்பட்டதுன்னா வெளியில் வந்துருச்சு. பப்ளிஷிங்னா வெளியில் வந்தது. எது? ஃப்ரம் கோவா என்ற இடத்திலிருந்து விநியோகிக்கப்பட்டதுன்னா வெளியில் அதாவது பிரிண்ட் ஆகி மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. எப்போ நல்லா திரும்பி படிக்கணும். ஆஸ் இயர்லி இன் 1578 அது ஆரம்ப காலத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்ப காலத்தில் 1578 ஆரம்ப காலத்தில் தமிழ் புத்தகம் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா. அதாவது பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் ஆச்சு, விநியோகிக்கப்பட்டது ரைட்டா. ஃப்ரம் கோவாவிலேருந்து விநியோகிக்கப்பட்டது ரைட்டா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இன் 1709 இந்த வருஷத்தில் ஏ ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்படின்னு சொன்னால் முழு அளவிலானன்னு அர்த்தம். அதுக்கு முந்தி கொஞ்சம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த வருஷத்தில் 1709 ஃபுல் ஃப்ளெஜ்னா முழு அளவிலான, முழுமையாக பிரிண்டிங் ப்ரெஸ்னால் என்னது? அச்சகம் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அமைக்கப்பட்டது. ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டது. ஹேட் பீன் எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டு இருந்தது. தேங்க்ஸ் டு ஜெய்ஜன் பால்க் அப்படின்னா இவர் ஒரு நபர். இவருக்கு நன்றி சொல்லணும். எங்கே அமைச்சார்? இன் தரங்கம்பாடி, அதாவது தரங்குபார்னால் தமிழில் தரங்கம்பாடின்னு அர்த்தம் ரைட்டா. தரங்குபார் என்ற இடத்துல ஜீஜன் பால்க் என்பவரால் அதாவது தரங்கம்பாடியில், அதாவது தரங்கும்பாரும்பாங்க எங்கே, ஜீஜன் பால்க் என்பவரால் நிறுவப்பட்டது. எது நிறுவப்பட்டது? ஃபுல் ஃப்ளெஜ்டுனா முழுமையான, முழு அளவிலான
ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம் நிறுவப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டது. திரும்பி படிக்கிட்டான். 1909 ஒரு முழு அளவிலான ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ்னால் அச்சகம் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டது. பை இந்த இடத்துல தேங்க்ஸை கட் பண்ணிடு, தேங்க்ஸ் டூன்றதை கட் பண்ணிடு, பை பிஒய்னு போட்டுக்கோ. இது தேங்க்ஸ் டூன்னு எழுதக்கூடாது. அந்த தேங்க்ஸ் டூன்றதை கட் பண்ணிட்டு பை ஜீஜன்பர்க் இன் ட்ராங்குபார்ன்றது அதாவது தரங்கம்பாடின்னு அர்த்தம். தமிழில் தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்த ஜீஜன்பர்க் வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் நிறுவினார். தேங்க்ஸ் டூன்ற கட் பண்ணிவிட்டு பைன்னு போட்டுரு, ரைட்டா. இவரால் நிறுவப்பட்டது, ரைட்டா. அடுத்து திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் தமிழ் லிட்ரேசி டெக்ஸ்ட் டு பி பப்ளிஷ்ட் இன் 1812 அப்படின்னு. இதுக்கு அடுத்து இந்த டெக்னாலஜி இவர் நிறுவிட்டார், ரைட்டா. இந்த மிஷின் நிறுவனதுக்கப்புறம் திருக்குறள் தான் ஆஸ் த இயர்லியஸ்ட்னா ஆரம்பகால தமிழ் லிட்ரரி அப்படின்னா அதாவது திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் தமிழ் லாங்குவேஜ், ரைட்டா. திருக்குறள் வந்து முதல்ல வந்த ஒரு இலக்கியவாத நூல்கள்னு அர்த்தம். திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட்னா ஆரம்ப காலத்தில் தமிழ் லிட்ரரினா இலக்கியவாத நூல்கள்னு அர்த்தம். டெக்ஸ்ட் இது தமிழ்னா தமிழ் பாஷை, லிட்ரரினா இலக்கியவாதம், இலக்கிய சம்மந்தப்பட்டது, ரைட்டா. இலக்கணம் இலக்கியம் சொல்கிறோம் இல்லையா, இலக்கிய சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட்னா புத்தகங்கள். திருக்குறள் வாஸ் ஒன்று இருந்தன. இயர்லியஸ்ட்னா முதல்ல தமிழ் லிட்ரரி டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு. தமிழ் லிட்ரரி டெக்ஸ்ட்னால் தமிழ் இலக்கிய புத்தகமாக டு பி பப்ளிஷ்டு வெளியிடப்பட்டது. பப்ளிஷ்னால் வெளியிடப்பட்டது, பிரிண்ட் பண்ணி வெளியிடப்பட்டது. டு பி பப்ளிஷ் இன் 1812 1812 புத்தகம், இலக்கிய புத்தகம், தமிழ் இலக்கிய புத்தகம் திருக்குறள் என்ற தமிழ் இலக்கிய புத்தகம் வெளியிடப்பட்டது, பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் வெளியிடப்பட்டது அப்படின்றான். 1812 ஆரம்ப காலத்தில், இயர்லியஸ்ட்னா ஆரம்ப காலத்தில், ரைட்டா. திரும்பி படிக்கன்னு படிச்சிடறேன். திருக்குறள் வார்த்தை இயர்லியஸ்ட்டு முதல்ல உண்டான தமிழ் லிட்ரரி தமிழ் இலக்கிய புத்தகம் டு பி பப்ளிஷ் வெளியிடப்பட்டது 1812. This led the resurgence of interest among the Tamil scholars in publishing the more ancient Tamil classical around the period அப்படின்னா இது கொண்டு சென்றது. இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எல்லாரும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா. திஸ் லெட்னு இழுத்து சென்றது எதுக்கு? டு ரீசர்ஜன்ஸ் என்னது மறுமலர்ச்சின்னு அர்த்தம், ரைட்டா. இதன் காரணமாக திஸ் லீட்னா இதன் காரணமாக லெட்டுன்னா இதன் காரணமாகனு வச்சுக்கலாம். லெட்டுன்னு இழுத்து சென்றது இதன் காரணம், இதன் விளைவுன்னு போட்டுக்கா. இதன் விளைவு திஸ் லீட்னா இதன் விளைவு. த ரீசர்ஜன்ஸ்னால் மறுமலர்ச்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், மறுமலர்ச்சியின் ஆர்வம் எங்கே? இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், ரைட்டா. ஆர்வம் எங்கே? யார் அடுத்து மத்தியில்? எமோங் தமிழ் ஸ்காலர்ஸ். தமிழ் ஸ்காலர்னா அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் ரொம்ப படித்தவங்க, தமிழில் ரொம்ப படித்தவங்க. எமோங் அவர்களிடத்தில் ஒரு ஆர்வத்தின் மறுமலர்ச்சி, ரீசர்ஜன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வத்தின் மறுமலர்ச்சியை உண்டாக்கியது. எமோங் தமிழ் ஸ்காலர்ஸ். இதன் காரணமாக, இதன் விளைவு, திஸ் லீட்னா இதன் விளைவு, மறுமலர்ச்சி எதை மறுமலர்ச்சி? இன்ட்ரெஸ்ட், ஆர்வத்தின் மறுமலர்ச்சி. ரீசர்ஜன்ஸ்னால் மறுமலர்ச்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வத்தின் மறுமலர்ச்சியை உண்டாக்கியது. எமங் யார் மத்தியில்? எமங் தமிழ் ஸ்காலர்ஸ், தமிழ் அறிஞர்கள் மத்தியில் மறுமலர்ச்சியை உண்டாக்கியது. எதில்? இன் பப்ளிஷிங் த மோர் ஆன்சியன்ட் தமிழ் கிளாசிக் அரவுண்ட் த பீரியட் அப்படின்னா பப்ளிஷ்னா வெளியிடுவது, பிரிண்ட் பண்ணி வெளியிடுறது. அதுக்கு முந்தில் பிரிண்ட் கிடையாது, பேனா கிடையாது, புக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. இன் பப்ளிஷிங்னா வெளியிடுவது, வெளியிடுறது. எதை? த மோர் ஆன்சியன்ட் அதிகமான பழங்கால. ஆன்சியன்ட்னா என்னது? பழங்கால. மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன்சியன்ட்னா பழமையான, பண்டைய காலம், பழங்கால. அது பழங்காலம்னு போடுவோம். ஆன்சியன்ட் தமிழ் கிளாசிக் அப்படின்னா செவ்விதழ்கள். கிளாசிக்னா என்னது? இந்த இடத்துல செவ்விதழ்னா பழமையான நூல்களுக்கு பேர் தான் செவ்விதழ்கள்னு சொல்லுவாங்க. எது? கிளாசிக்ஸ்னால் என்னது? செவ்விதழ்கள்னால் பழமையான நூல்களை ஒரு ஓலைச்சுவடியை எழுதி வச்சுருந்துருப்பாங்க. அப்போல்லாம் பேனா கிடையாது, புக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த ஓலைச்சுவடியை பார்த்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை தான் சொல்கிறான். இது யார் பிரிண்ட் பண்ணுறாங்க? தமிழ் ஸ்காலர்ஸ், தமிழ் அறிஞர்கள் அந்த பழைய ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு இன் பப்ளிஷ்னு வெளியிடுகிறார்கள்.
த மோர் ஆன்சியன் பழமை காலத்து தமிழ் கிளாசிக்ஸ், தமிழ் கிளாசிக்னா செவ்விதழ்கள், அது புத்தகங்கள் மாதிரி ஓலைச்சுவடி, பனை ஓலை இருக்கு இல்லையா, பனை இருக்கு இல்லையா, பனை மரம், அதில் ஒரு ஓலை மாதிரி இருக்கும், நீளமாக ரெக்கையாக இருக்கும், அதில் தான் எழுதுவாங்க, ஒரு கம்பியை வச்சு எழுதுவாங்க, அதில் சேமித்து வச்சுருப்பாங்க, அதை பார்த்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? ஆன்சியன் தமிழ் கிளாசிக்ஸ்னால் தமிழ் செவ்விதழ்கள் விளம்பரப்படுத்தப்படுறது, பப்ளிஷிங் வெளியிடப்படுகிறது. அரவுண்ட் த பீரியட், இந்த காலங்களில் வெளியிடப்படுகிறது. திஸ் லீட்னா இது இழுத்து சென்றது. த ரீசர்ஜன்ஸ் மறுமலர்ச்சி, அதாவது ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தின் மறுமலர்ச்சிக்கு இழுத்து சென்றது. இழுத்து சென்றதுன்னா இதன் காரணமாக உண்டானதுன்னு கூட வச்சுக்கோ, இதன் விளைவுன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததின் விளைவு. திஸ்னே தான் குறிக்குது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில். திஸ் லேட்னா இதன் விளைவு. த ரீசர்ஜன்ஸ்னால் மறுமலர்ச்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வத்தின் மறுமலர்ச்சி. யாருக்கு மத்தியில்? எமங் தமிழ் ஸ்காலர்ஸ் தமிழ் அறிஞர்கள் மத்தியில். இன் பப்ளிஷிங் வெளியிடுவதற்கு. எதை மோர் ஆன்சியன்ட் பழைய காலத்து தமிழ் செவ்விதழ்களை வெளியிடுவதற்கு. அரவுண்ட் த பீரியட் இந்த காலங்களில் தமிழ் செவ்விதழ்களை வெளியிடுவதற்கு ஆர்வத்தை தூண்டியது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த 19th century அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் ஸ்காலர்ஸ் லைக் சிவி தாமோதரனார். ரைட்டா? தமிழ் அறிஞர்கள். ரைட்டா? 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் லைக் யார்? ஃபஸ்ட்டு இவர் மாதிரி சிவி தாமோதரனார், அவர் பிறந்து வளர்ந்தது அந்த வருஷத்தை பார்த்துக்கோங்க. அண்டு யுவி சுவாமிநாதர், இவர் இந்த வருஷம் ஸ்பெண்டுன்னு கழித்தார்கள். தர் லைஃப் டைம் வாழ்க்கை முழுவதையும் கழித்தார்கள். எதில்? இந்த ரீடிஸ்கவரி ஆஃப் த தமிழ் கிளாசிக்ஸ். ரீடிஸ்கவரி திரும்ப கண்டுபிடிக்க ஆஃப் தமிழ் கிளாசிக்னா தமிழ் செவ்விதழ்கள்னால் பழமையான நூல்கள். அது நூல்கள்னு புத்தகங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாதுன்னு மோதி சொல்லிட்டேன். ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருப்பாங்க, அது கம்பி வச்சு தான் எழுதணும், பேனாவினா எதுவும் கிடையாது. ஒரு மயில் ரெக்கை இருக்குல்ல, கோழி ரெக்கை, அதை வச்சுக்கிட்டு இந்த மரத்தில் வர பசை மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு தொட்டு எழுதுவாங்க, அது அழியாது. ரைட்டா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வாழ்க்கையை செலவழித்தார்கள். இவங்க ஸ்பெண்டுன்னு செலவழித்தார்கள். தேர் லைஃப் டைம் அவங்க வாழ்க்கை முழுவதும் எதில் செலவழித்தார்கள்? இந்த ரீடிஸ்கவரை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் த தமிழ் கிளாசிக்ஸ் தமிழ் செவ்விதழ்களை திரும்ப கண்டுபிடிப்பதற்கு இந்த இருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தார்கள். அடுத்து சிவி தாமோதரனார் என்ன பண்ணார்னு பார்ப்போமா? அவர் தான் ஏற்கனவே செலவழித்தார்னு போட்டான், திரும்பின்னு சொல்கிறான், என்னன்னு பார்ப்போம். சிவி தாமோதரனார் கலெக்டர்னு சேகரித்தார். எதை சேகரித்தார்? அண்ட் எடிட்டட் டிஃப்ரெண்ட் பால்ம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அப்படின்னா இந்த சிவி தாமோதரனார் சேகரித்தார். எதை சேகரித்தார் அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? சேகரித்தார். அண்டு எடிட்டட்னா திருத்தினார். டிஃப்ரெண்ட் பால்ம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட். பால்ம் லீஃப்னா பனை ஓலை, பால்ம்னா பனை, லீஃப்னா ஓலை, இலைன்னு சொல்லுவாங்கள்ல, பனை ஓலையில் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? அண்ட் எடிட்டட்னா திருத்தினார். டிஃப்ரெண்ட் பல பனை ஓலை மேனுஸ்கிரிப்ட்ஸ். ரைட்டா? பனை ஓலை மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா அந்த பனை ஓலையில் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? பனை ஓலையில் தான் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? அதைத்தான் என்ன பண்ணுவாங்க? அதை திருத்துறாரு. ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செகண்ட் வரேன். மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொன்னால் அது திருத்தினார்னு போட்டிருக்கான். ரைட்டா? அதாவது மேனுஸ்கிரிப்ட்னு பிரதிகள்னு அர்த்தம், அதாவது எழுதிய பிரதிகள். ரைட்டா? எதில் எழுதிய பிரதிகள்? பால்ம் லீஃப்னு என்னது? பனை ஓலையில் எழுதப்பட்டுள்ள பிரதிகள். மேனுஸ்கிரிப்ட்னா எழுதப்பட்டுள்ள பிரதிகள்னு அர்த்தம். பிரதிகள்னால் அந்த இலைகள்னு அர்த்தம். அதில் என்னது? மேனுஸ்கிரிப்ட்னா அதில் எழுதியிருக்காங்க, பனை ஓலையில் எதையோ வச்சு எழுதியிருக்காங்க. அதுதான் புத்தகம் மாதிரி. அந்த பழைய காலத்தில் அதை செவ்விதழ்கள்னு சொல்லுவாங்க. செவ்விதழ்கள்னால் என்னது? கிளாசிக்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறேன், இவர் கலெக்ட் பண்ணார். யார்? சிவி தாமோதரனார். கலெக்டட்னா சேகரித்தார். அண்ட் எடிட்டட்னா அது திருத்தினார். ரைட்டா? திருத்தப்பட்டது. அது அந்த பனை ஓலையில் எடுத்து திருத்துறாரு. அண்ட் பால்மில்னா பனை ஓலையில் என்னது? மேனுஸ்கிரிப்ட்ஸ் எழுதப்பட்ட பிரதி, கையெழுத்திடப்பட்ட பிரதின்னு சொல்லுவாங்க. மேனுஸ்கிரிப்ட்னா எழுதப்பட்டுள்ள பிரதிகளை எடுக்கிறார். பிரதினா ஒவ்வொரு ஓலையாக எடுக்கிறார். ரைட்டா? ஒவ்வொரு ஓலையிலே ஒன்று எழுதியிருக்கு, அதெல்லாம் சேகரித்து அதை திருத்துறார். ரைட்டா? என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறார். ரைட்டா? எழுதி ஆஃப் தமிழ் கிராமர்
தமிழ் கிராமர் எழுதியிருக்காங்க. தமிழ் கிராமர்னு இலக்கணம் புரியுதா? கிராமர்னு இலக்கணம், தமிழோட இலக்கணங்கள் அதில் எழுதப்பட்டுள்ளது அந்த ஓலையில், அதை திருத்துகிறார். ரைட்டா? எதை அதை எடிட்டர்னு திருத்துகிறார். டிஃப்ரெண்ட் பால்ம் லீஃபான்னு பனை ஓலையிலேயே மேனுஸ்கிரிப்ட்னு எழுதப்பட்டுள்ள பிரதிகள், மேனுஸ்கிரிப்ட்னு எழுதப்பட்டுள்ள பிரதிகளை பனை ஓலை, பால்மில்லும் பனை ஓலை மேனுஸ்கிரிப்ட் எழுதப்பட்டுள்ள பிரதிகள் அதில் எழுதியிருக்காங்க. தமிழ் கிராமர், தமிழ் இலக்கியங்கள். ரைட்டா? இலக்கணங்கள். ரைட்டா? தமிழ் இலக்கணங்கள் அதில் எழுதப்பட்டுள்ளது. அண்டு லிட்ரேச்சர்னு சொன்ன என்னது? தமிழ் கிராமர்னா இலக்கியம், இலக்கணம். அண்டு இது லிட்ரேச்சர்னா இலக்கணம். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் தமிழ் இலக்கணம் மற்றும் தமிழ் கிராமர் அண்டு தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியம். ரைட்டா? லிட்ரேச்சர்னா இலக்கியம், கிராமர்னா இலக்கணம். இந்த ரெண்டையும் அதில் எழுதியிருக்காங்க பால்ம் லீஃபில். அதை எடுத்து இவங்க கலெக்ட் பண்ணி அதை திருத்துகிறார். ரைட்டா? அதனால் பார்த்தோம். கிராமர்னு என்னது? இலக்கணம். லிட்ரேச்சர்னா இலக்கியம்னு அர்த்தம். ரைட்டா? ஹிஸ் எடிஷன் இன்க்ளூடட், இவர் எடிஷன், இவர் திருத்தினது. இந்த ஈவி தாமோதரனார் ஹிஸ் எடிஷன் திருத்தினது இன்க்ளூடட் சச் டெக்ஸ்ட், புத்தகங்களாக வந்தன. இவர் அந்த பண ஓலையில் எடுத்து எழுதுகிறார், திருத்துறது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறார். ஹிஸ் எடிஷன்னா இவரோட பதிப்பு, இவரோட எடிஷன்னா பதிப்புகள் எப்படி வந்துச்சு? டெக்ஸ்ட் வந்து நூல்களாக வந்தன. ரைட்டா? ஹிஸ் எடிஷனை இவரோட பதிப்புன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பதிப்பு பண்ணுறார். இன்க்ளூடட் இருந்தன. சச்சஸ் எப்படி இருந்தது? டெக்ஸ்ட்னா புத்தகங்கள் நூல்களாக இருந்தன. அது எப்படி? தொல்காப்பியம்னு ஒரு புத்தகம். அடுத்து வீரசோலையம்னு சொல்லி தொல்காப்பியம்னு ஒன்று போட்டிருக்காரு. அடுத்து வீரசோழியம்னு சொல்லி 2, அதையும் அவர் அந்த ஓலைச்சுவடிலேருந்து எடுத்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறாரு. அடுத்து ரெண்டாயிரச்சா வீரசோழியம். அடுத்து இறையனார் அகப்பொருள், இது 3வது இது. ரைட்டா? இறையனார் அகப்பொருள், நல்லா பார்த்துங்க. அது இறையனார் அகப்பொருள் 3வது இது. அடுத்து 4வது இது. ரைட்டா? 4வது என்ன போட்டுக்க? இலக்கண விளக்கம். ரைட்டா? 4வது என்னது? இலக்கண விளக்கம். ரைட்டா? இலக்கண, நல்லா பார்த்துக்கோங்க, விளக்கம். அப்போ 5வது இது என்னது? இது கலித்தொகை. 5வது என்ன போட்டிருக்கான்? கலித்தொகை. அண்டு அது என்னது? சூளாமணி. அதுக்கடுத்து உள்ள என்னது? சூளாமணி. இதெல்லாம் அவர் அந்த ஓலையிலேருந்து எடுத்து ஒவ்வொரு புத்தகமாக எழுதுகிறார். எல்லாம் ஒரு புத்தகம். அடுத்து அது முடிஞ்சிச்சு, சூளாமணியோட முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு வேறு ஆள். ரைட்டு? இது இவர் பண்ணது சிவி தாமோதரன். அந்த ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ணி மேனுஸ்கிரிப்ட் அதில் எழுதப்பட்டிருந்ததை இவர் புத்தகமாக வடிவமைச்சு இத்தனை புக்குகளாக கொண்டு வெளியிடுறார். ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு தலைப்பு. ரைட்டா? அடுத்து யுவி சுவாமிநாதர், இன்னொருத்தர். யுவி சுவாமிநாதர் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் மீனாட்சி சுந்தரனார். அப்படின்னா யுவி சுவாமிநாதர் என்பவர் ஏ ஸ்டூடெண்ட், மாணவனாக இருந்தார். யாருக்கு? மீனாட்சி சுந்தரனாருக்கு மாணவனாக இருந்தார். டுக் எஃபோர்ட்ஸ், முயற்சிகள் எடுத்தார். அவரும் முயற்சி எடுத்திருக்கார். யார்? யுவி சுவாமிநாதன். யாரோட மாணவன்? மீனாட்சி சுந்தரனாரோட மாணவன். இவர் சுவாமிநாதன் முயற்சி எடுத்தார். டுக் எஃபோர்ட்ஸ்னு முயற்சி எடுத்தார். டு பப்ளிஷ் த கிளாசிக்கல் டெக்ஸ்ட், இதே தான் செவ்விதழ்கள். கிளாசிக்கில் செவ்விதழ் புத்தகங்களை வெளியிடுவதற்கு இவரும் முயற்சி எடுத்தார். சச்சஸ் இவர் வெளியிட்டிருக்கார். கிளாசிக்கல் டெக்ஸ்ட்னு செவ்விதழ்னு பழைய காலத்து இது. இவர் முயற்சி எடுத்து டு பப்ளிஷ் இது கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்னா செவ்விதழ்களை இப்போ வெளியிடுவதற்கு முயற்சிகள் எடுத்தார். அவர் என்ன எழுதியிருக்காரு? சச்சஸ்னு இருக்கின்றன. என்னது? சீவக சிந்தாமணி. ஃபஸ்ட் என்னது? சீவக சிந்தாமணி. இது ஒரு புக் இவர் எழுதியிருக்கார். ரைட்டா? அடுத்து சீவக சிந்தாமணி. அதுக்கடுத்து 10 பாட்டு. 10 பாட்டு 2வது இது. இந்த வருஷத்தில் எழுதி வருஷத்தை போட்டுக்கணும். அடுத்து 3வது இது சிலப்பதிகாரம். ரைட்டா? 4வது இது. ரைட்டா? புறநானூறு. ரைட்டா? அடுத்து 5வது என்னன்னு பார்ப்போமா? என்ன போட்டிருக்கான்? புறப்பொருள் வெண்பாவா? புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. ரைட்டா? இது ஒரு எழுதியிருக்காரு. இவர் எழுதியிருக்காரு. அடுத்து என்னது? மணிமேகலைன்னு ஒரு புக் இது எழுதியிருக்காரு.
அதுக்கடுத்து மணிமேகலை எழுதிட்டாரா. அதுக்கடுத்து ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அண்டு பதிற்று படித்தா பதிற்று 10 அதுக்கடுத்து பதிற்று 10 பதிற்று 10ன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். இவரும் பிரசுரம் பண்ண முயற்சி செய்தார். ஆனால் இவர் பிரசுரம் பண்ணலை. டுக் எஃபோர்ட் தான் போட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டுக் எஃபோர்ட்னா முயற்சி செய்தார். டுக் எஃபோர்ட் முயற்சி செய்தார். டு பப்ளிஷ்னா வெளியிடுவதற்கு. இந்த கீழ்கண்ட புத்தகங்களை இவர் எழுதின கீழ்கண்ட புத்தகங்களை வெளியிடுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் வெளியிடலை. ரைட்டா. டுக் எஃபோர்ட் நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து த பப்ளிகேஷன் ஆஃப் த தீஸ் ஆன்ஷியன்ட் லிட்ரரி அப்படின்னு சொன்னால் இதனோட பப்ளிகேஷன் என்னது? வெளியிடுதல். ரைட்டா. வெளியிடுதல். ஆன்ஷியன்ட் லிட்ரரி, ஆன்ஷியன்ட்னா பழமை காலத்து. ரைட்டா. ஆன்ஷியன்ட் லிட்ரரி அப்படின்னு சொன்னால் பழமையான இலக்கிய நூல்கள்னு அர்த்தம். ஆன்ஷியன்ட் லிட்ரரினா பழமை காலத்து இலக்கிய டெக்ஸ்ட் நூல்கள். கிரியேட்டட் ஆஸ் அவேர்னஸ் இந்த மாதிரி வெளியிடுறது. இவங்க வெளியிட்டிருக்காங்க இல்லையா. தாமோதரன் வெளியிட்டிருக்காரு. அந்த பப்ளிகேஷன் இந்த மாதிரி வெளியிடுதல். திஸ் ஆன்ஷியன்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் கிரியேட்டட் அப்படின்னா இந்த மாதிரி பழமை வாய்ந்த ஆன்ஷியன்னா பழமை வாய்ந்த பழைய நூல்கள் தானே இது. பழமை வாய்ந்த லிட்ரரின்னு இலக்கிய நூல்கள்னு புத்தகங்கள். ரைட்டா. இந்த வெளியிடுவது இந்த மாதிரி பழமை வாய்ந்த இலக்கிய நூல்களை வெளியிடுவது, பப்ளிகேஷன் வெளியிடுவது. கிரியேட்டட்னு உண்டாக்கியது. இந்த நூல்கள் படிச்சுட்டு மக்களுக்கு ஒரு உணர்ச்சி உண்டாகுது. கிரியேட்டட் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னா அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு. எமங் த தமிழ் பீப்புள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டானது. இந்த பப்ளிகேஷன் இதை படித்து முடிச்சுட்டு எபவுட் தர் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன் எதை பற்றி உண்டானது? எபவுட் தர் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்னா அந்த புத்தகத்து மூலிமா அவங்களோட வரலாற்று மாற்றம். ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்னா அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதில் படிக்கிறாங்க. எபவுட் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்னா மாற்றம். ரைட்டா. வரலாற்று மாற்றங்களை பற்றின ஒரு அவேர்னஸ்னால் ஒரு புத்துணர்ச்சி, விழிப்புணர்வு உண்டாகிறது. புதுசாக வச்சுட்டான். அடுத்து லாங்குவேஜஸ்னால் மொழிகள். அடுத்து லிட்ரேச்சர். ரைட்டா. லிட்ரேச்சர்னால் இலக்கணம். ரைட்டா. லிட்ரேச்சர்னால் இலக்கணம். அதுக்கடுத்து ரிலிஜன்னா மதம். இதை பற்றின ஒரு புத்துணர்வு உண்டாகிறது என்று சொல்லுவாங்க. கமா தானே போட்டிருக்கான். கமா போட்டால் அதை இலக்கியம். ரைட்டா. லாங்குவேஜ்னு மொழி. கமா போட்டிருக்கான் புஸ்தாபிக்கல. மொழி, இலக்கியம் மற்றும் மதம் இதுகளில் ஒரு அவேர்னஸ்னால் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விழிப்புணர்வு உண்டாகிறது. இதை பற்றினே அவங்க புக்கு வெளியிட்டிருக்காங்க. மொழி மற்றும் லிட்ரேச்சர் மற்றும் ரிலிஜன். ரைட்டா. இதை தான் மொழி என்னது? லாங்குவேஜ். ரைட்டா. அப்போது லிட்ரேச்சர்னா இலக்கியத்தை பற்றி வெளியிட்டிருக்காங்க. ரிலிஜன்னா மதத்தை பற்றி வெளியிட்டிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டானது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு மாடர்ன் தமிழ் ஃபவுண்டட் அப்படின்னா மாடர்ன் தமிழ் நவீன தமிழ்கள் உண்டாக்கப்பட்டது. மாடர்ன் தமிழ் ஃபவுண்ட் அப்படின்னா அது என்னென்னா மாடர்ன் தமிழ் ஃபவுண்டுன்றதை அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். இது பார்க்கலாம். ஃபவுண்ட் their social and cultural identity on the ancient அப்படின்னு சொன்னால் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அதாவது மாடர்ன் தமிழ் நவீன தமிழ் ஃபவுண்ட் தென்பட்டது. their சோஷியல் சமூகம் மற்றும் கலாச்சார ஐடென்டிட்டினா அவங்களோட தனித்துவம். அவங்களோட தனித்துவம் தென்பட்டது. அவங்கள அடையாளம் தென்பட்டது. இந்த புக்குகள் மூலியமாக மாடர்ன் தமிழில் அவங்களோட சோஷியல் சமூகம் மற்றும் கலாச்சார ஐடென்டிட்டினா அடையாளங்கள் தென்பட்டன. அந்த ஆன்ஷியன்ட் தமிழ் கிளாசிக்ஸ் அப்படின்னா பழைய காலத்து நூல்களான செவ்விதழ்களில் அவங்களோட அடையாளங்கள் தென்பட்டன. பழைய காலத்து நூல் தானே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை பற்றினது இவங்களுக்கு மாடர்ன் இதில் தானே பிரிண்ட் பண்ணியிருக்கான். அதிலிருந்து படித்து பார்த்துக்கிறாங்கன்றான். கலெக்டிவ்லி கால்டஸ் சங்கம் லிட்ரேச்சர். இதை மொத்தமாக எப்படி சொல்கிறாங்கன்னா இதை சங்கம் லிட்ரேச்சர், சங்கமோட இலக்கியம், சங்க இலக்கியம் என்று
குறிப்பிடுகிறார்கள். மொத்தமாக இதற்கு பேர் எப்படி வைக்கிறான்னு சொன்னால் கலெக்டிவ்லினா சங்க இலக்கியம் என்று இது பெயரிடப்படுகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அடுத்ததில் பார்ப்போம்.